ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது அனிஸ்டெக் தமிழ். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா பேடிஎம் இருக்குல்ல. ஸோ இந்த பேடிஎம் யூஸ் பண்ணி ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் எல்லாமே நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ உங்கள் பேடிஎம் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, இப்போ உங்கள் ஃபோனில் பேடிஎம் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ மேலே ஒரு சர்ச் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் ட்ரெயின் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா சர்வீசஸ் அப்படின்னு காமிச்சிட்டு அதில் ட்ரெயின் டிக்கெட்ஸ் அப்படின்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃப்ரம்மில் போயிட்டு நீங்கள் இப்போ எந்த பிளேஸில் இருக்கீங்க அப்படிங்கிற இடத்த டைப் பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துல வந்து எந்த இடம் ரயில்வே ஸ்டேஷனோ அந்த பிளேஸோட பேர் வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 2ல் வந்து நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு இப்போ நான் சென்னை கொடுத்துக்கிறேன். சென்னையில் என்னெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோ எல்லாமே நான் இப்போ பார்த்தீங்கன்னா எக்மோர் கொடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ எக்மோர் ஸ்டேஷனை அந்த பாயிண்ட்டை செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது டேட்டை நம்ம வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணோம். இப்போது 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். இப்போது வந்து நான் வந்து ஓகே சாட்டர்டே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏசியா நான் ஏசி அந்த மாதிரி இப்போ நான் நான் ஏசி செலக்ட் பண்ணிவிட்டு மேபி நீங்கள் வந்து டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்ட் வேணுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணணும். ஓகேவா? டிக் பண்ணிங்கன்னா தான் 100% உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். ஓகேவா? டிக் பண்ணிவிட்டு கீழே சர்ச் ட்ரெயின்ஸ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் கொடுத்த டேட்டில் நீங்கள் கொடுத்த பிளேஸுக்கு என்னென்ன ட்ரெயின்ஸ் போகுது அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறாங்க ஒவ்வொரு டேட்லேயும். ஸோ நாம் கொடுத்த டேட்டில் அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம சாட்டர்டே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணுவது பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி அப்படிங்கிற அந்த ரயில்வேயோட வெப்சைட்டில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அந்த அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த யூசர் ஐடியில் என்டர் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் உங்ககிட்ட வந்து ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் இல்லை, நீங்கள் புதுசாக வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ப்ரொசீட் பட்டனுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிரியேட் நியூ ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் அப்படின்னு. அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர்சிடிசியோட வெப்சைட் வந்துடும். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு சிம்பிளான ஒரு சின்ன ஃபார்ம் ஃபில்லிங் மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்து கரெக்டாக ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாகவே ஐஆர்சிடிசியில் வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.